வெல்கம் டு எஸ்கே தகவல். ஸோ இந்த சேனலில் டிப்ளமோ பாலிடெக்னிக் சம்மந்தமான எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ பாலிடெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா புது ரெகுலேஷன் 2023 பிரகாரம் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சிலபஸ் விட்டாங்க. ஸோ இந்த புது சிலபஸ் விட்டதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மார்க் பேட்டர்னை மாற்றிட்டு கிரேட் பேட்டர்ன் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்போ கிரேட் பேட்டர்ன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த ஸ்கீம்னுடைய ஃபர்ஸ்ட் செட்டு வெளியில வெளியில போக போறாங்க. பட் இருந்தாலும் இது வரைக்கும் வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு மார்க் ஷீட்டும் கொடுக்கல. அவங்களுக்கு எப்படி கிரேட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, எவ்வளவு பர்சன்டேஜ் வந்திருக்காங்க, எவ்வளவு பர்சன்டேஜ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பத்தி அவங்களுக்கு ஒரு தெளிவான இது இல்லாம இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ மூலமா பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து நம்ம பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பத்தி இதுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். ஸோ இதுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிஜிபிஏ மூலியமா நம்ம வந்து பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்ல கொடுத்துருக்கிற அந்த ரெகுலேஷன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு எப்படி நம்ம வந்து இப்போ பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறது, சிஜிபி எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நீங்கள் படிச்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்துருக்கு. ஒவ்வொரு செமஸ்டரும் நீங்கள் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ரிசல்ட் எல்லாமே ஏற்கனவே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இந்த மாதிரி ஓ கிரேட், A+, A, B+, B, C, RA, SA அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஆர்ஏனா ரீஅப்பியரன்ஸ், நீங்கள் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எஸ்னா அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜ்னால எஸ்ஏன்னு போட்டிருப்பாங்க. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிரேடு ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கும். ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட் கொடுத்துருக்கும். ஓனா 10, A+னா 9, ஏனா 8, B+னா 7, Bனா 6, Cனா 5. இதுதான் வந்து மேக்ஸிமம். சரிங்களா, 5ஓட முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான். இதே வந்து எப்படி இதை சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வாங்கின மார்க் வந்து 91லேருந்து 100 வரைக்கும் இருந்தா உங்களுக்கு ஓ கிரேடு, 81லேருந்து 90 வரைக்கும் இருந்தா A+. ஸோ இந்த பேட்டர்ன், இந்த டேபிளர் காலம்ல இருக்கிற மாதிரி இந்த பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு செமஸ்டரும் நீங்க வந்து ரிசல்ட் வந்து பார்த்துருப்பீங்க. சரிங்களா. சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ கிரேடு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து சிஜிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் பேஸ் பண்ணி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த சப்ஜெக்டோட வெயிட்டேஜை பொறுத்து வந்து கிரெடிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒவ்வொரு செமஸ்டர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் வந்து அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6 செமஸ்டர் இருக்கு டிப்ளமோல அப்படின்னா ஒவ்வொரு செமஸ்டர்லையும் மேக்ஸிமம் எவ்வளோ எத்தனை சப்ஜெக்ட் இருக்கு, மேக்ஸிமம் எவ்வளோ கிரெடிட் பாயிண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத அவங்க டைபிளில் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் 9 இந்த கோர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் தான் அவங்க கோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா. 9 சப்ஜெக்ட் இருக்கும், கிரெடிட் பாயிண்ட் வந்து 20. ரெண்டாவது செமஸ்டர்ல 9, 20. மூணாவது செமஸ்டர்ல 8 சப்ஜெக்ட் இருக்கும், மொத்தம் 20. நாலாவது செமஸ்டர்ல 7 சப்ஜெக்ட் இருக்கும், 22 கிரெடிட் பாயிண்ட் சொல்றாங்க. அஞ்சாவது செமஸ்டர்ல 8 சப்ஜெக்ட், 20 கிரெடிட் பாயிண்ட். ஆறாவது செமஸ்டர்ல 3 சப்ஜெக்ட், 18 கிரெடிட் பாயிண்ட். மொத்தமா டோட்டலா 6 செமஸ்டரும் கூட்டினா 120 கிரெடிட் பாயிண்ட் வந்து வருது. சரிங்களா. இதுதான் வந்து இந்த 120 கிரெடிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து நீங்க எவ்வளவு கிரேட் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் எப்படி கிரேட் வாங்கியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி வந்து அவங்க சொல்லுவாங்க. சரிங்களா. சரி, இந்த இப்போ நான் 3ஆவது செமஸ்டர் மட்டும் நான் சொல்றேன். இந்த கிரெடிட் 20 அப்படிங்கிறத எப்படி வந்து அவங்க ஸ்பிளிட் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. நான் இப்போ காமிக்க போறதை பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சப்ஜெக்டை பொறுத்த சப்ஜெக்ட் மட்டும் காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் லாஜிக் டிசைன். இங்க பாருங்க எல்டிபி பீரியட் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ டிஜிட்டல் லாஜிக் டிசைனோட கிரெடிட் பாயிண்ட் 3, ஆர்டிபிஎம்எஸோட கிரெடிட் பாயிண்ட் 4, அதே மாதிரி அடுத்து டிஜிட்டல் லாஜிக் டிசைன் லேப் 2, சி ப்ரோக்ராமிங் 3, வெப் டிசைனிங் 3, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 2, அட்வான்ஸ் ஸ்கில் சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது 2. நீங்கள் அந்த நான் முதல்வன் அப்படிங்கிற கோர்ஸுக்கெல்லாம் இதில் மார்க் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இருக்கும். இதுதான் வந்து மொத்தமாக மீதி எல்லாமே இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிரெடிட் பாயிண்ட் வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 கிரெடிட் பாயிண்ட். ஸோ இந்த 20 தான் வந்து உங்களுக்கு இங்க வந்து சொல்லியிருக்காரு. மொத்தமா தேர்ட் செமஸ்டர்ல 20 கிரெடிட். ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எப்படி வந்து அதை நம்ம தேர்ட் செமஸ்டர் ஆகட்டும் அல்லது எந்த செமஸ்டரா இருந்தாலும் நம்ம வந்து எப்படி பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும், நம்மளுடைய கிரேட் பாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இதுல பார்க்கலாம். பாருங்க, தேர்ட் செமஸ்டர் நான் எடுத்துக்கிறேன். நீங்க ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் நீங்க எப்படி எடுத்திருக்கீங்களா, ஏன்னா லேட்டர் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் எழுதியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் நான் தேர்ட் செம் மட்டும் பொதுவாக நான் எடுத்து சொல்றேன். மீதி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் செம் செகண்ட் செம் வந்து நீங்க உங்களுக்கு அந்தந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் கிரேட் பாயிண்ட் தெரியல அப்படின்னா உங்களுடைய நம்ம டோட் வெப்சைட்ல பார்த்தீங்கன்னா சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சிலபஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ்னுடைய ஸ்டார்டிங்ல ஒவ்வொரு செமஸ்டர் வைஸா வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை, அது வந்து என்ன தியரியா ப்ராக்டிகமா, என்ன பேஸ்ல இருக்கு, அது எத்தனை அவர் எடுக்கணும், சரியா அப்படிங்கிற எல்லாமே அதுல வந்து கடைசி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் கிரெடிட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நீங்க பார்த்துக்கலாம். ஸோ இதில் பாருங்க, இப்போ இது சப்ஜெக்ட், இது சப்ஜெக்டோட பேரு, அந்தந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கிரெடிட் எவ்வளோ, சரி மொத்தமாக 20 டோட்டல் கிரெடிட் வந்து 20 பாயிண்ட் மொத்தமாக போட்டிருக்கு. நீங்கள் வாங்கினதை பார்த்தீங்கன்னா சப்போஸ் டிஜிட்டல் லாஜிக் டிசைனில் ஓ கிரேட் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த கிரேடோட பாயிண்ட் 10, ஆர்டிஎம்எஸ்ல A+ வாங்கியிருந்தீங்கன்னா அதனுடைய கிரேடு வந்து 9, டிஎல்டியில் அதுக்கப்புறம் எல்லாமே
சினா 5, ஏனா 8, ஓனா இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்னு இந்த மாதிரி வந்திருக்கும். இப்போ நான் வந்து ஜிபிஏ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா இங்க இருக்கிற இங்க பாருங்க சப்ஜெக்ட் கிரெடிட் என்னவோ அது இன்ட்டு கிரேட் பாயிண்ட். நீங்க ஓ கிரேட் வாங்கினீங்கன்னா 10, அதே ஏ பிளஸ் வாங்கினீங்கன்னா 9. ஸோ இப்போ 10யும் 3யும் மல்டிப்ளை பண்ணி 30 அப்படின்னு சொல்லிட்டு இங்க போய் வச்சுக்கணும். அதே மாதிரி அடுத்த ஆர்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா கிரெடிட் பாயிண்ட் 4, நீங்க வாங்கினது ஏ பிளஸ் அதனால 9ன்னு போட்டுக்கணும். ஸோ 9னா 36. அதே சப்போஸ் நீங்க ஓ வாங்கினீங்கன்னா 10 அப்போ 40ன்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா அந்தந்த செமஸ்டருக்கு எவ்வளோ கிரெடிட் இருக்கு, மொத்த கிரெடிட் ப்ளஸ் நீங்க வாங்கினது இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நேரா நீங்க வாங்கின கிரேட் பாயிண்ட்டுக்கு உண்டான அந்த பாயிண்ட் இன்ட்டு அந்த கிரெடிட்டையும் மல்டிப்ளை பண்ணி போடுறீங்க. இது எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கூட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோட்டல் கிடைச்சிருக்கும், டோட்டல் கிரேட் பாயிண்ட் கிடைச்சிருக்கும். இந்த டோட்டல் கிரேட் பாயிண்ட்டையும் இந்த கிரெடிட்டோட என்ன பண்றீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடிட் பாயிண்ட் ஆவரேஜ் அந்த பர்டிகுலர் செமஸ்டர்ல நீங்க எவ்வளவு வந்து ஆவரேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, ஸோ நான் பாருங்க காமிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு இந்த மாதிரி பாருங்க செம் 1க்கு இந்த மாதிரி போட்டிருக்கு. தமிழ் மரபுனா 2, மேக்ஸ்னா 4. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறேன். ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இந்த மாதிரி வந்து நான் கண்டுபிடிச்சி வச்சுறேன். சரிங்களா? கண்டுபிடிச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு அடுத்து தான் இங்கே மெயினாக கண்டுபிடிச்சாச்சு ஒவ்வொரு செமஸ்டருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் எப்படி கண்டுபிடிக்கிறது, சிஜிபிஏ அப்படிங்கிறது இங்கே தான் மெயின். சிஜிபிஏங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எவ்வளோ கிரெடிட்டு, அதுக்கு நீங்கள் என்ன பாயிண்ட் வாங்குனீங்க அதையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வருது அதை என்ன பண்ணுங்க மொத்தமாக உங்களுக்கு எத்தனை சப்ஜெக்ட் இருக்கோ அத்தனையும் டோட்டல் பண்ணி அத்தனை கிரெடிட்டால நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா சிஜிபிஏ கிடைச்சிடும். அதுதான் வந்து இவங்க சொல்கிறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரியா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒவ்வொரு செமஸ்டர்லையும் மேக்ஸிமம் மொத்த கிரெடிட் 120ன்னு சொன்னோம். ஒரு செமஸ்டர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்னா 20, ரெண்டாவது செமஸ்டர் 20, மூணாவது செமஸ்டர் 20, 4க்கு 22, 5க்கு 20, 6க்கு 18, மொத்தமாக 120 கிரெடிட் பாயிண்ட். இப்போ ஒவ்வொரு செமஸ்டர்லையும் நீங்கள் வாங்கின கிரேட் பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி கால்குலேஷன் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிரேட் பாயிண்ட் வருதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல நான் எனக்கு ஒரு 161 வருது. ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் இங்கே காமிச்சதை பாருங்க, இங்கே ஓ, ஏ பிளஸ், சி, ஏ இந்த மாதிரி வாங்கியிருக்கேன். அதனால எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 161 தான் இங்கே வந்து அந்த டோட்டல் கிரெடிட் வந்து 20. ரைட்டுங்களா? ஸோ அப்போ 161. அடுத்த ரெண்டாவது செமஸ்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது செமஸ்டருக்கு எல்லாமே நான் வந்து ஆல் சப்ஜெக்ட் ஓ கிரேட் வாங்கிட்டேன். அப்போ மொத்தமாக 20 கிரெடிட் அப்படிங்கும்போது 200. அடுத்ததுல பார்த்தீங்கன்னா 166 தான் வாங்கியிருக்கேன். அடுத்து 220 இந்த மாதிரி வந்திருக்கு. ஒவ்வொரு செமஸ்டர் கண்டுபிடிக்கிறீங்க, கால்குலேட் பண்ணுறீங்க, மொத்த கிரெடிட் எவ்வளோ இருக்குது, அதே மாதிரி மொத்த கிரேட் பாயிண்ட் எவ்வளோ இருக்குது எல்லாத்தையும் கூட்டுறீங்க. கூட்டிட்டு இந்த கிரேட் பாயிண்ட்டையும் இந்த டோட்டல் கிரெடிட்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஜிபிஏ கிடைச்சிரும் 9.391. அதில் 10 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 93.91 அப்படிங்கிற உங்களுடைய பர்சன்டேஜ் கிடைச்சிரும். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் தான். சரியா? இதில் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இதெல்லாம் எதுவும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். சரி, உங்களுக்கு வந்து அந்த என்ன உங்களுக்கு இதில் தெரிஞ்சிருக்காது அப்படின்னா அந்தந்த பாட்டுக்கு என்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரியாது. அது ஒன்றும் இல்லை, உங்களுடைய சிலபஸ் டோட் வெப்சைட்டில் போயிட்டு சிலபஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த சிலபஸில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த நான் சொன்ன இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே சமயத்தில் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் மேலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ்லாம் நாங்கள் போட போகிறோம். அடுத்து லேட்டர் என்ட்ரி சம்மந்தமான வீடியோஸ் எல்லாமே நான் வந்து போட போகிறேன். சரிங்களா? ஸோ அதனால் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.